அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நமக்கு ஹேப்பியான நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மட்டும் கிடையாது, பாண்டியன் ஸ்டோர், அப்புறம் சின்ன மருமகள், அப்புறமா வந்து சூப்பர் சிங்கர்ஸ், அப்புறம் கலக்கப்போவது யார், எல்லாருமே வந்து நமக்கு செம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நட்சத்திர கொண்டாட்டம்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டார் விஜயில், அதுதான் வந்து வராங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க, எந்த ஊருக்கு வராங்க, எங்கெல்லாம் வராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து மதுரைக்கு வராங்க, அப்புறம் சிவகங்கைக்கு வராங்க, அப்புறமா வந்து கரூருக்கு வராங்க. நிறைய பிளேஸுக்கு, நிறைய இடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிற தென் மாவட்டத்தை வந்து அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான். முன்னாடியெல்லாம் வந்து ஈரோடு அங்கிட்டு போய் கோயம்புத்தூர் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. இப்போ மதுரைக்கு வராங்க. ஆனால் நம்மளால் போக முடியாதுங்க, நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கோம். அங்கே மதுரை மக்கள் எல்லாருமே வந்துட்டு, கரூர் மக்கள், சிவகங்கை மக்கள் எல்லாருமே வந்துட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. அதில் வந்து காவேரி, விஜய் வராங்க, அவங்க அதாவது மகாநதி ஃபேமிலியே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன மருமகள் சூப்பராக வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அவங்க வந்து வராங்க. பாண்டியன் ஸ்டோர் செம்மையாக போயிட்டுருக்கு, அவங்க வராங்க. அதுக்கு அதே மாதிரி நம்ம கலக்க போவது யார்லேருந்து வராங்க, நல்ல செம்மையாக காமெடி பண்ணுறவங்க, பாட்டு பாடுறவங்க எல்லாருமே வராங்க. விஜய் டிவியில் இருக்கிற எல்லாருமே வந்து வர்றாங்க. நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்தளவுக்கு சூப்பராக வந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போனால் அந்தந்த நம்ம மதுரை மக்கள் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸு விஜய் காவேரிக்கு இருப்பாங்க. நிறைய சீரியல் பார்க்குறாங்க இல்லையா, போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறத. நாங்கள் வந்து எனக்கு வரணும்னு ஆசை தான், ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கோம் நாங்கள், அதனால் வந்து வர முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஊருக்கு வரையில் நம்ம போயிடலாம் மிஸ் பண்ணாமல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். மதுரைக்கெலாம் போக முடியாதுங்க, ஆனால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போங்க, நல்லா ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. அதில் விஜய் காவேரி வராங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான். என்ன மக்களே சொல்கிறீங்க, வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. நீங்களும் போயிட்டு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? எந்த இடத்துல என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. போயிட்டு நல்லபடியாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறதான். செம்ம விஷயங்க, செம்ம அப்டேட்டு. மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து மீட் பண்ணுறாங்க, அவங்க வர்றது வந்து அவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம். ஏன்னா ரசிகர்கள் அவங்கவுங்க தேடி போய் பார்க்க முடியாது, நம்மளை தேடி அவங்க வராங்க அப்படின்னா நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறது தான். இந்த நட்சத்திர கொண்டாட்டம் வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார் விஜயிலேருந்து நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சுற்றி அடித்து வருவாங்க. அது மாதிரி மதுரைக்கு, சிவகங்கைக்கு, கரூருக்கு வர்றாங்க. 3 மக்களுமே வந்து 3 ஊர் மக்களுமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அவ்வளோ அழகான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும். காமெடி, பாட்டு, டான்ஸு, அதே மாதிரி சீரியல்லேருந்து வரவங்க நல்லா பேசுவாங்க. அழகாக வந்து சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம ஆல்ரெடி டிவியில் பார்க்கும்போது எவ்வளோ செம்ம ஹாப்பியாக இருக்குல்ல. என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் போய் பாருங்கள், சரிங்களா?